ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூம்ஸ் தமிழ். வாங்க, இன்னைக்கு நான் இன்னொரு விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸாக 20 இயர்ஸுக்கு பக்கமாகவே நான் எங்கள் சாமிக்கு நான் மட்டை தைச்சிட்டு இருக்கேன். அந்த மட்டை அந்த மட்டையில் சென்டரில் சுற்றியும் பூ வச்சு நடுவில் மட்டை டிசைனாக மாற்றி மாற்றி தைச்சிட்டு இருக்கேன். அதை நான் ஒரு கலெக்ஷனாக நான் சேர்த்தி வச்சுருக்கேன். என்னோட ஒரு பொக்கிஷம்ங்கிற மாதிரியே சொல்லலாம். அந்த மாதிரி நான் அதை சேர்த்தி வச்சிட்டு இருக்கேன். அதுலேருந்து உங்களுக்கு இதுக்கப்புறமா அடுத்தடுத்த வீடியோவில் நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 5 மட்டையை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த 5 மட்டையை பற்றி அதில் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வாங்க அதில் மொதல் மட்டை பார்க்கலாம். இப்போ இது இந்த மாதிரி இது ஃபஸ்ட்டு இந்த மட்டைக்கு பின்னாடி சார்ட் பேப்பர் கொடுத்துருக்கேன். சார்ட் பேப்பருக்கு அப்புறம் கேன்வாஸ் சொல்லுவோம்ல, காலருக்கு வைக்கிற பெல்ட் கேன்வாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேன்வாஸ் துணி ஒரு லேயர் பேப்பரும் ஒரு லேயர் சார்ட்டுக்குள்ளே கேன்வாஸ் இருக்குது. கேன்வாஸுக்கு மேலே வெல்வெட்டு கிளாத்து, அதாவது ஓரளவுக்கு ஸ்டிஃப் வரணும். அதே டைம் ரொம்ப நமக்கு தைக்கிறதுக்கு ஹார்டாகவும் ஆகிடக்கூடாது. நம்ம இதில் பேஸ் பண்ணிட்டோம்னா அதில் மாறி மாறி நம்ம தைக்கிறதுனால அது ரொம்ப ஹார்டாகவும் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால இந்த மாதிரி நான் இது ஃபஸ்ட்டு பேஸ் ரெடி பண்ணிக்குவேன். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் இந்த டெக்கரேஷன் மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியாக நான் இப்போ அடுத்தது உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ ஒவ்வொன்றா இந்த மாதிரி செஞ்சுட்டு இதுக்கு சுற்றியும் சன்னமல்லி முல்லை சொல்லுவாங்க, சன்னமல்லி சொல்லுவாங்க. அந்த நான் அதுவும் வரப்போகிற அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன். சுற்றியும் பூ வச்சு பின்னாடி பாக்கு மட்டையில் பூ வச்சு வைப்பேன். அந்த மாதிரி வைக்கலாம். நம்ம சும்மா இதை மட்டுமே கூட நம்ம ஜடமட்டையாக இது ரெடி பண்ணிவிட்டு நம்ம இதையே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு நான் பண்ணியிருக்கிற வெரைட்டி காட்டக்குள்ளே உங்களுக்கும் ஐடியாஸ் கிடைக்கும். நம்ம எதை வேணும்னாலும் நம்ம வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வரும். அதனால தான் உங்ககிட்ட நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இது பாருங்கள், இது முதல் மட்டை. இது விநாயகர் மட்டை. இதில் இப்போ நான் வச்சிருக்கிறது கீ செயினில் விநாயகர் இது வரும். அதை எடுத்து மேலே அந்த கொக்கி மாதிரி இருக்கும்ல, அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். கீ செயின்னு தெரியக்கூடாதுங்கிறதுனால கட் பண்ணி எடுத்துட்டு அந்த விநாயகருக்கு இந்த இடத்துல கிளிட்டர் கொடுத்துருக்கேன். ஸ்டோன்ஸ் எல்லாம் இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக நான் ஒட்டி இங்கே நெத்திக்கு ரெட் கலர் குந்தன் ஸ்டோனு, இங்கெல்லாம் கலர் ஸ்டோன்ஸ் ஒட்டி விநாயகரை கொஞ்சம் அழகாக ரெடி பண்ணிக்கிட்டு அதை நான் ஒரு 5 எனக்கு எங்கள் சாமிக்கு வைக்கிறதுக்கு மட்டும் இந்த சைஸ் இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால நான் இந்த சைஸ் பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நம்ம பண்ணிக்கலாம். 2 சமிக்கி க்ரீன் கலர் சமிக்கி ஒட்டிட்டு இது ஸ்டோன். இந்த ஸ்டோன் இப்படியேவும் நமக்கு கிடைக்கிது. நான் இந்த ஸ்டோன் கிளிப்பில் இருந்து எடுத்து நான் ஒட்டியிருக்கேன். இது ஒன்று. அடுத்தது இன்னொரு மட்டை டான்சிங் பட்டர்ஃப்ளை. இது நான் இன்னொரு விஷயம், இதை நான் ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்க மாட்டேன். ஓரளவுக்கு தான் பண்ணியிருப்பேன். இதுலேயே வேணும்னா நம்ம பீட்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம இதை மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்ப கிராண்டாக இருக்கணும். நம்ம சுற்றியும் பூ கொடுக்கக்குள்ள இது ரொம்ப கிராண்டாக இருந்தால் நமக்கு ஒன்றும் அவ்வளோ இதாக தெரிஞ்சுக்காது. பூ கொஞ்சம் கவர் ஆகி மறைச்சிடும். அதனால் ஓரளவுக்கு நார்மலாக இருந்தால் போதும். நம்ம இதை மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை இன்னும் நீங்கள் கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் பீட்ஸு அந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து இதை இன்னும் கிராண்டாக காட்டிக்கலாம். இதில் பாருங்கள், இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னே பண்ணது. ஷைனிங் எல்லாம் போயிடுச்சு. இது சில்வர் பட்டர்ஃப்ளை. இந்த பட்டர்ஃப்ளை வந்த புதுசில் பண்ணது. இந்த சில்வர் பட்டர்ஃப்ளை இது நம்ம சாமிக்கு வைக்கக்குள்ளே இப்படி மூவ் ஆனுச்சுன்னா இது பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி. இது 2. அடுத்தது பெல் ஜிமிக்கி கம்மல். இப்போ தான் வந்துச்சு. இந்த பெல் நான் இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னையே, இதுவும் ரொம்ப நாள் முன்னாடியே பண்ணது தான்.
ஜிமிக்கி கம்மல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே பண்ண மட்டை இது. நான் அப்புறமா தான் இது பரவாயில்ல, இது ஜிமிக்கி கம்மல் இதுக்கு செட் ஆகிற மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நடுவில் வந்து ஒரு 3 பீடு ஒட்டியிருக்கேன். இது வந்து குல்லி பேப்பரில் வந்து டபுள் கலர் மாறி மாறி குல்லி பேப்பரை வந்து ஒரு டார்க் க்ரீன் ஒரு லைட் க்ரீன் இருக்க மாதிரி பேப்பரை வந்து ஹாஃப் ஷீட் வந்து டார்க்காகவும் ஹாஃப் ஷீட் வந்து லைட் க்ரீனாகவும் இருக்கும். அந்த மாதிரி பேப்பரை எடுத்துட்டு அதில் ஜிமிக்கி பண்ணியிருக்கேன். இது வந்து கோல்டு கலர் கயிறு மாதிரி வரும். இது லேஸ் கிடையாது, கயிறு மாதிரி வரும். அந்த கயிறில் வந்து நான் ரிப்பன் முடிச்சு பண்ணிவிட்டு இதை வந்து வச்சு தைச்சிருக்கேன். இது ஒன்று. அடுத்தது வந்து முத்து. இது அரைமுத்துன்னு சொல்லுவாங்க. சாரீஸில் இதிலலாம் வச்சு தைப்பாங்க. அந்த அரைமுத்து இது. சென்டரில் வந்து ஒரு கண்ணாடி ரவுண்டு கண்ணாடி வச்சுட்டு இந்த ஆஃப் இட்லி முத்து அப்படின்னு சொல்லுவாங்க இதை. அந்த முத்தை வச்சு சுற்றியும் ஒட்டியிருக்கேன். இது ஒரு டிசைன். அடுத்தது வந்து இது வந்து இதுவும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது. ரொம்ப வருஷத்துக்குன்னா இது வந்து ஸ்டார்டிங் 1 or 2 இயர்ஸில் பண்ணது. ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸில் வந்து பெரிய சைஸில் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியே அதையே வந்து குட்டியாக கட் பண்ணி ஒரு ஸ்டிக்கை வந்து ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து வி கொடுத்து 3 ஸ்டிக்கை ஒட்டி ஒரு பொக்கே. இது வந்து பெரிய சைஸில் பண்ணுறதையே மினியேச்சராக பண்ணி செட் பண்ணியிருக்கேன். நடுவில் வந்து ரிப்பனில் இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் ஸ்டோன் ஒட்டி கீழே சமிக்கி இந்த ஷேப்புக்கு எனக்கு வேணுங்கிறதுனால ஒரு சமிக்கியவே நான் 2ஆக கட் பண்ணி இந்த இடத்துல ஹாஃப் கொடுத்து கீழே ஒரு கொஞ்சமாக சின்னதாக கொடுத்து ஒட்டியிருக்கேன். இங்கே போ கொடுத்துருக்கேன், ரிப்பன் போ. அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த வீடியோ வந்து நான் ஒவ்வொன்றையிலையும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியாவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் இதை காட்டுறேன். இப்போ வந்து இப்போ எல்லாம் சொல்லக்குள்ள ரொம்ப லாங் ஆகிடும், ரொம்ப பெருசாகிடும். இந்த வீடியோவில் நான் வந்து இப்போ ஒரு 5 மட்டையை காட்டியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தது பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ இது யாருக்கெல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு தோணுதோ அவங்களுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.